வணக்கங்கள். என்னை பாதுகாக்கும் சித்தர்களை வணங்கி, அவர்களின் ஆசிகளை நாடி இன்றைய நேரத்தை தொடக்குவோம். முதலில் என்னோடு சேர்ந்து ஒரு பயிற்சியை செய்யுங்க எல்லாரும். நான் முதல் எப்படி செய்கிறேன்னு சொல்லித்தரேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து செய்வோம். இது இது வந்து ஒரு பிரீதிங், யோகிக் பிரீதிங் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. யோகிக் பிரீதிங் அல்லாட்டி முழு மூச்சு, அல்லாட்டி கம்ப்ளீட் பிரீதிங். முழு மூச்சு வாங்குறதுக்கு முக்கியமாக பாவிக்கிறது நாங்கள் அப்டோமினல், வயிற்று பக்கம், பேந்து நெஞ்சு பக்கம், அதிகமாக கீழ் பக்கம், மற்றது மேல் பக்கம். ஸோ முதல் நாங்கள் அப்டோமினல் பிரீதிங் அப்படின்னு பார்ப்போம். அது உங்களுடைய கை என்னன்னு சொல்றது, கை வயிறுக்கு முன்னால் இப்படி இப்படி வச்சிடுங்க. தனிய வயிற்றை மட்டும் வெளியால கொண்டு வந்து உள்ளுக்கு கொண்டாருங்க. அது அப்டோமினல் பிரீதிங். பேருந்து கையை கொஞ்சம் மேல போய் நெஞ்சு கூட, அது நெஞ்சு கூட்டு பிரீதிங். இதுல மற்றது மேல் நெஞ்சு கூடு, அதை கையில அதை அதை கொண்டு வர்றது. அப்ப இந்த மூன்றும் இருக்குது. வழக்கமா நாங்க மூன்றும் அப்படி பாவிக்கிற இல்லை. ஆனா அப்படி இன்றைக்கு அதை 3 தரம் செய்து பார்ப்போம். முதல் எப்படி என்றால், முதல் வயத்தை கொண்டு வந்துட்டு பேருந்து நிக்காட்டாமல் பேருந்து நெஞ்சு கூட்டை விரிச்சு பேருந்து மேல் நெஞ்சு கூட்டை விரிக்கிறது ஒரு அதுல பேருந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி போட்டு இந்த மூச்சை விடுறது. மேல இருந்து மேல் நெஞ்சு கூடு, கீழ் நெஞ்சு கூடு, வயிறு. அதுதான் யோகிக் பிரீதிங். அதை இப்பொழுது 3 தரம் செய்வோம். முதல் எப்படி என்றால் அப்டோமன், thorax, அப்பர் thorax, வயிறு, நெஞ்சுக்கூடு, மேல் நெஞ்சுக்கூடு. ஒரு மிக்க மூச்செடுத்துட்டு 2-3 செகண்ட்ஸ் பிடிச்சிட்டு பேருந்து மொள்ள விடுறது. எல்லாரும் செய்வோமா? மூச்சு விடுங்க, ஹோல்ட், மூச்சை விடுங்க மொல்லமா மேல இருந்து கீழே. அப்படி என்ன முறைக்கா? வயிறு, நெஞ்சுக்கூடு, மேல் நெஞ்சுக்கூடு, ஹோல்ட், மொல்லமா விடுங்க வெளியில, மேல இருந்து கீழே. என்ன முறைக்கா? அப்டோமன் உள்ளுக்குள்ளுங்க, மூச்சை உள்ளுக்குள்ளுங்க, வந்து நெஞ்சுக்கூடு, மேல் நெஞ்சுக்கூடு, மூச்சை கொஞ்சம் பிடிச்சிட்டு திருப்பி விடுங்க வெளியால, மூச்சை மேல இருந்து கீழ். இனி நார்மலா பிரீத் பண்ணுங்க. இப்ப ரெஸ்ட். இதுதான் யோகி பிரீதிங். அது நடுகளும் செய்து கொண்டிருக்க முடியாது. காலையில் ஒலிம்பின உடனே படுக்க போய்க்க 3 தரம், அப்படி இடையில சாப்பிட்றதுக்கு முதல் அப்படி செய்து வைக்கலாம். இது இந்த முக்கியத்துவம் என்னென்றால், நாங்கள் வழக்கமா முழு மூச்சு உள்ளுக்கு போய் வாரே இல்லை. இடைக்கிட நாங்க என்னங்க களைச்சு போனால் அப்படின்னா தான் இந்த மூச்சு எப்படி விடுறது. இதுல என்னண்டா, இப்ப எப்படி அப்டோமினல் கீழ் இதை செய்யும் பொழுது காற்று தேக்கம் அடியில இருக்காது. அடி நுரையீரல்ல வழக்கமா காத்து தங்கி கொண்டிருக்கும். அப்படி தங்குவதால் நிமோனியா அதுவால் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸ்பெஷலி முதியோர்களுக்கு. அவர்கள் அடிக்கடி பெரிய வேலையாக செய்தால் தன் வழியை மூச்சு எடுத்து விடுவோம். ஆனால் சும்மா வீட்டில் இருந்து கொண்டு பெரிய வேலை செய்யாட்டி அந்த பக்கம் கீழ்ப்பக்கம் இது காற்று தேங்கி கொண்டு இருக்கிறபடியால் அதுல நிமோனியா அடிக்கடி வர சான்ஸ் இருக்குது. இப்படி இடைக்கடை எடுத்து விட்டால் அந்த பேஸுக்கும் காற்று போய் வரபடியால் நிமோனியா வராது. அது மாதிரி நாங்கள் மேல் தொராக்ஸ் மேல் பக்கத்தையும் நாங்கள் அதிகமாக சுவாசிக்க பாவிக்கிறீங்கள, அதையும் முடக்க வேண்டும், செய்ய வேண்டும். அப்படின்னா அங்க மேலே தாங்கி இருக்கிற காற்று போய் வரும்.
அந்த நுரையீரல் லங்ஸ்ல மேல் பகுதியில் அதிகமாக வர்றது டியூபர்குலோசிஸ், டிபி. ஸோ இதுல இடைக்கடை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் இடைக்கடை செய்து வந்தால் நாங்கள் நுரையீரலை சுத்தமாக வச்சிருக்கலாம். ஆனால் அப்படி 3 தரம் செய்து போட்டு பேருந்து நார்மலா பிரீத் பண்ணிக்க உங்களோட மனதும் அமைதிப்படும். ஆனா நீங்க அப்படி வழக்கமா என்ன நடக்கிறேன்னா, அப்படி பெரிய மூச்சு விடுங்கன்னா ஆட்கள் அதிகமாக டென்ஸ் பண்ணுவாங்க மசில்ஸ். அப்படி செய்யக்கூடாது. இது வந்து நெஞ்சுக்கூடு, ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த முழு மூச்சு இழுக்கும் பொழுது இந்த மசில்ஸை டென்ஸ் பண்ணாமல் அந்த ரிப்ஸை முன்னுக்கும் வெளியாலையும் பக்கவாட்டிலையும் தான் எடுக்கிறது. அது மாதிரி மேல் நெஞ்சு செய்ய மேலையும் முன்னுக்கும் பின்னுக்கும் விரிவடைய மாதிரி செய்கிறது. ஸோ இன்றைய டைட்டில் வந்து Bridging the Science with Ancient Siddhas Nature Aligned Mudras. அது is a new frontier in geriatric care, and we have to take that into neurophysiological research. அதுதான் இப்போ எல்லாருக்கும் இப்போ நீங்கள் எல்லாம் முதல்ல எத்தனையோ மாத கணக்காக இதெல்லாம் செய்து எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இனி அதை இன்னும் விரிவாக உலகத்துக்கு எப்படி கொண்டு போவது, அதுக்கு கொஞ்சம் நியூரோபிசியாலஜிக்கல் ரிசர்ச்சை செய்ய வேண்டும். அல்லாட்டி முதலே இருக்கிற ரிசர்ச்சோட கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்றாலும் நான் திருப்பி சொல்றேன். ஆசனா பற்றி revelation is revealed by Siddhas, ancient Siddhas nature aligned mudra. Asana inu கூப்பிடுவேன், ASNA asana. Asana goes beyond conventional mudras. வழக்கமா முத்திரைகள் இருக்குது, யோகா முத்திரை, மற்றது டான்ஸ், பரதநாட்டியம் அதில் இருக்க முத்திரை. ஆனா இது சித்தரால் செய்தது. ஆனா இது டிஃபரண்ட் ஃப்ரம் த conventional mudras. இதுல fingers of one hand interact with the middle finger of the opposite hand. இதுதான் மெட்டல் பார்க்க முக்கியம். மற்றது இதுல receiving hand absorbs the energy and giving hand projects the energy via the middle finger, and it has a dynamic nature. நெடுகளும் ஒரு மாதிரி இல்லை. இது giving and receiving hands shift according to the lunar cycle and Swara cycle. That is நாசில இப்படி எப்ப இது போறதை பொறுத்தது, மூச்சு போறது. So it is integrating lunar cycles and nasal cycle. That means இடது பக்கத்துல மூச்சு வருதா அல்லது வலது பக்கத்துல மூச்சு வருதாண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் திருப்பி சொல்றேன். ஆனா ஒரு கஷ்டம் இந்த கிளாஸ்ல முந்தின கிளாஸ் கேள்வி நான் அறிஞ்சேன்டா, அந்த மூச்சு எந்த பக்கத்தால வாரதுன்றது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஈஸியா வந்தது முன்னுக்கு கையை வச்சு பார்க்கறது. அது நீங்கள் அடிக்கடி செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா மூச்சு மாறிக்கொண்டிருக்கும். சில வேளை மாறைக்க ரெண்டு நாசிலையும் மூச்சு வரத்தக்க இருக்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு இதை பற்றி யோசிக்க எனக்கு ஒரு புத்தி தோன்ற. அதுல முன்னால ஒரு கண்ணாடியை வச்சா அதுல மூச்சு விடும் பொழுது அதுல பனி பாடும், மிஸ்ட் மாதிரி ஒன்று வரும். அது எந்த பக்கத்துல கூட மிஸ்ட் வருது, அல்லாட்டி எந்த பக்கத்துல அந்த மிஸ்ட் கூட நேரம் இருந்து இல்லாம போகுது பார்த்தா எந்த இது வரும், எந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு சுவாசம் வருதுன்னு தெரியும். ஆனா இது நீங்கள் அதில் வச்சுக்கொண்டு ஃபோர்ஸா மூச்சு விடக்கூடாது. நார்மலா பிரீத் பண்ண மாதிரி. ஏன்டா ஒரு சிறிய காற்று மற்ற நாசியில இருந்து வருது. ஒன்றுல அதிகமா வரும், மற்றது சில வேளை இல்லாம இருக்கும், சில வேளை கொஞ்சமா வரும். அதை நீங்க அந்த மிஸ்ட் வந்து ரெண்டு பக்கம் காட்டக்கூடும், ஆனா ஒன்று கூட காட்டும். கண்ணாடி இல்லாட்டி ஒரு எவர் சில்வர் ஒரு பிளேட்டை வச்சு முன்னால வச்சுட்டு நார்மலா பிரீத் பண்ணுங்க. அப்படி முதியம் பண்ண போப்பு இப்ப எனக்கு லெஃப்ட்ல இது காட்டிருச்சுது, பனி இப்ப படர்ந்து இருக்குது. அப்ப தெரியும் அந்த லெஃப்ட்ல தான் இப்ப வருதுண்டு எனக்கு.
அது மாதிரி செய்யலாம். அது நீங்க இதை பற்றி முந்தி பேசினபடியா அதை எனக்கு ஒரு தோன்றினபடியா அதை சொல்றேன். இனி அதை நீங்கள் வச்சு வச்சு உங்களுக்கு எப்படி வருதுன்னு நீங்க திருப்பி திருப்பி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும். ஸோ ஆசனால இன்டிகிரேட்டிங் லூனா சைக்கிள் அண்ட் நேசர் சைக்கிள் செய்யணும். அண்ட் நான் நினைக்கிறேன் பாசிபிளி ஹெமிஸ்பிரிக் சிங்க்ரோனைசேஷன், அதை நான் அப்புறம் என்ன மாதிரி விளங்கப்படுத்துகிறேன். ஸோ சுபர சைக்கிள் வந்து நேசல் சைக்கிள் இஸ் அலைன் வித் நேச்சுரல் பிரெத் பிட்வீன் த நோஸ்ட்ரில். That's the alignment with nature's rhythm. அதான் சொல்ற ஏன்சியன்ட் சிஸ்டர்ஸ் நேச்சுரலி அலைன். அதோட லூனா ரிதமும் லூனா கேலண்டர், அதாவது தேய்புரை வளர்புரையோட சேர்க்குது. Finally, the goal is to harmonize the body's internal rhythm with the environment to promote holistic healing. The goal, so the asana செய்யறது, ஆசனான்றது ASNA எங்கட முத்திரை, ஆசனா முத்திரை செய்யறது to harmonize the body's internal rhythm. That is உள்ளுக்கு microcosm and macrocosm outside, and by we becoming unison with the outside macrocosm, we keep our body healthy. இதுல என்ன சயின்ஸ் என்றா, நாங்க இந்த பிராக்டிஸ் ஆஃப் ஆசனா முத்ரா இட் செல்ஃப் இஸ் எ சயின்ஸ், இஸ் எ சயின்ஸ். அது மற்றாக்களுக்கு தெரியாது, எங்களுக்கு கொடுத்த சயின்ஸ், அதுதான் சயின்ஸ். ஆனா எங்கட என்ன இப்ப நாலேஜ் சயின்ஸ் வந்து ஒரு நாலேஜ் மாதிரி தானே. நாலேஜை எப்படி கொண்டு வர்றது, எப்படி அறிய வருவது நாலேஜ்? அதே முக்கியமா 3 எங்கட தர்க்க சாஸ்திரத்துல இலக்கணங்கள் இருக்குது. 3 கருவிகள் இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ். நாங்கள் ஒரு எப்படி ஒன்றை கண்டுபிடிப்பது? ஒன்று பிரக்தியற்ற நேர்காணுதல். ஓகே, அதுல இங்க இப்போ இதுல இருக்கிறது பென்சில், பேனாய், பென்சில், இதுல இருக்கிறது ஒரு ரோஜா பூ. இதுகள் நாங்க பார்த்தறிகிறது. ஸோ வி யூஸ் த ஞானேந்திரியங்களை கொண்டு அறிவது. 2வது வகை வந்து அனுமான பிரமாணம். That is evidence based. அனுமானம் என்றால், ஓகே, தூரத்துல ஒரு புகை தெரியுது, அது கொஞ்சம் கருப்பு புகையா இருக்குது, அதுல ஒரு வாசனையும் வருகிறது, அதை வச்சு கொண்டு சொல்லலாம், ஓகே அங்க நெருப்பு எரிகிறது. நெருப்பை காணாவிட்டாலும் அங்க நெருப்பு இருக்குன்னு தெரியும். அது அனுமான பிரமாணம். இதுல 3வது, ஆனா நான் சொல்ல 3 இருக்குது பிரமாணங்கள். ஆனா இதுதான் முக்கியமானது. அதை விட வேறையும் பிரிச்சு எங்களுடைய இலக்கணங்களை சொல்லுவார்கள். ஆனா அந்த 3வது வந்து ஆகம பிரமாணம். அதுதான் கஷ்டமானது. ஆகம பிரமாணம் ஒரு ஆள் தெரிஞ்சவர் ஒரு ஆள் சொல்றதை நாங்க ஏத்துக்கிறது. இப்ப நான் இங்க ஒரு இடத்துக்கு போனோம்னு சொல்லுங்க, ஓகே பாரிஸுக்கு போய் அங்க ஐஃபில் டவர் இருக்கிறத பார்த்தேன்னு வந்து ஒருத்தர் சொல்றார், பாரிஸுக்கு போகாத ஆக்களை. அது அவர் போட்டு வந்தபடியா அவருக்கு தெரியும்படியா அதை பற்றி சொல்லுறார். அது ஆகம பிரமாணம். அது மாதிரி தான் எங்களோட சித்தர்கள் அவர்களை அறிஞ்சு அவர்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் சொல்றார்கள். அது ஆகம பிரமாணம். ஸோ அது தட்ஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் நாலேஜ். ஸோ இப்ப என்றாலும் நாங்கள் இப்பத்தியான நேரங்களில் மாடர்ன் பீரியட் and we have to integrate with the modern science. So objective is using modern clinical makers to validate ancient practice. இப்ப நாங்க ஒன்றை பார்க்கும் பொழுது 2 விதம் இருக்கு. ஒன்று சப்ஜெக்டிவ், ஒன்று ஒப்ஜெக்டிவ். சப்ஜெக்டிவ் என்றா ஒரு ஆள் சொல்றதை நாங்கள் கேட்கறது. இப்ப நான் சொல்றோம், ஒரு ஆளுக்கு டயபிட்டிஸ் இருக்குது, அவர்கிட்ட கேட்குறேன் நீங்க எப்படி இருக்கு, உங்களோட டயபிட்டிஸ் எப்படின்னா, நான் போன மாதத்துல பார்க்க இப்ப எனக்கு பெட்டர், நான் பெட்டரா ஃபீல் பண்ணேன்னு அப்படி சொல்றாங்க. அது அவர் சப்ஜெக்டிவ். அது ஒப்ஜெக்டிவா பார்க்கணும்னா கொஞ்சம் ஒரு கருவிகள் தேவைப்படுது. அதுக்கு உங்களோட பிளட் சுகர் எவ்வளவு, குளுக்கோஸ் 200 இருந்து 100க்கு வந்திருக்குது. மற்றது ஹீமோகுளோபின் ஏவன்சி 12-13 இருந்து இப்ப 7-8 ஆயிருக்குது. ஸோ இதுவல் மோர் ஆப்ஜெக்டிவ். மற்ற கார்டியா ஹார்ட் ஹெல்த்தை பார்க்க பிளட் ப்ரெஷர் பார்க்கலாம். திஸ் another one called
ஹெச்ஆர்வி. அதை நாங்கள் பேர்ந்து இதை பற்றி நான் என்னென்று சொல்லுகிறேன். ஸோ இதுவெல்லாம் ஈஸியாக கண்காணிக்கத்தக்கையான மெஷர்மெண்டாக இருக்கணும். இப்போதைய காலத்தில் இப்போ பிளட் குளுக்கோஸ், பிளட் ப்ரெஷர் எல்லாம் பார்க்குறது ஈஸி. வீட்டிலே பிளட் ப்ரெஷர் வச்சுருப்பாங்க, வீட்டில் பிளட் ப்ரெஷர் மெஷின், அந்த பிளட் குளுக்கோஸ் மெஷின் அதில் வச்சுருப்பாங்க. ஸோ அது இப்படியான இது வந்தால் இந்த சயின்ஸுக்கு ப்ரூவ் பண்ணுற ஈஸி. இது ஃபிசிக்கலாக. அடுத்தது மென்டலாக இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் பிசிக்கல் வந்து சூக்குமமாக இருக்கிறது, ஸ்தூலமாக இருக்கிறது. மென்டல் வந்து கொஞ்சம் ஃபைனாக போகுது, ஸ்தூலமாக போகிறது. அதுகளுக்கு சைக்காலஜிக்கல் ஸ்கேலிங் இருக்குது. டிப்ரெஷனுக்கு PHQ-9 இருக்குது, பேஷண்ட் கொஷனிங். அது பேஷண்ட்டை கேட்குறது எப்படி இருக்குது, அப்படி நித்திரை வருதா, உங்களோட மூட் அப்படி, உங்களோட வெளி விவகாரங்களை இன்ட்ரெஸ்ட் அப்படியான கொஷன் கேட்டு அதுக்கு ஸ்கோர் போடுறது. அதே மாதிரி ஆன்சைட்டிக்கும் இருக்குது. அதே மாதிரி மெமரிக்கும் டெஸ்ட் இருக்குது. நான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மினிமெண்டல் ஸ்டேட்டஸ் எக்ஸாம் இருக்குது. அதை விட வேற கிளாக் ட்ராயிங் அதில் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு பார்த்து ஆசனா செய்ய முதல் அது இந்த ஸ்கோர் எவ்வளவு, ஆசனா செய்து 3-4 மாதத்தால் எவ்வளோ ஸ்கோர் என்று பார்த்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படித்தான் இந்த இப்போத்திய டிமென்ஷியா மெடிக்கேஷனுக்கு செய்வாங்க. வலது பக்கம் பிரெயின், இடது பக்க பிரெயின். இடது பக்கம் என்றால் ஒரு பிரெயின், அதில் ஹெமிஸ்பியர்ஸ் இருக்குது, ரைட் ஹெமிஸ்பியர், லெஃப்ட் ஹெமிஸ்பியர் என்று. அது ஒவ்வொன்றில் ஸ்பெஷலைஸ் பண்ணுது. ஆனால் ஹெமிஸ்பிரிக் சிங்க்ரோனைஸ் என்றால் ரெண்டும் ரைட் வேலையும் செய்து கொஞ்சம் கூட லெஃப்ட் பிரெயினை பற்றியும் கொஞ்சம் செய்ய பார்க்கும். அதே மாதிரி லெஃப்ட் பிரெயினும் ரைட் பிரெயினை பற்றி செய்ய பார்க்கும். அப்போ ரெண்டு பக்க மூளையும் ஒன்றுபட்டு செய்யும். அப்படி செய்யும் பொழுது கூட நீங்கள் கூட அலர்ட்டாக இருப்பீங்கள், கூட ஞானம் வரும், அதெல்லாம் வரும். அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க எங்களோட மாடர்ன் சயின்ஸில். ஆனால் இதில் ஒன்று இப்போ பாருங்க, இந்த பிரெயின் ஒர்க் பண்ணுறது உங்களோட வலது கை ஆட்களுக்கு வேறு மாதிரி, வலது கை பாவிக்கிறதுக்கு வேறு மாதிரி, லெஃப்ட் ஆட்களுக்கு மாறி வரும். ஸோ ரெண்டும் பாவிச்சா ரெண்டு மூளையும் ரெண்டு கைகளும் பாவிச்சா அதையும் சிங்க்ரோனைஸ் பண்ணும். அது பாசிட்டிவ் சைன் ஃபார் பெட்டர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ திஸ் டைரக்ட் சயின்ஸ் சொல்லுது. பிரெயின் வேவ்ஸையும் ஹெமிஸ்பியர்ஸையும் சிங்க்ரோனைஸை பார்க்கறது. அவங்க வேவ் பார்க்கலாம், பிரெயின் வேவ்ஸ் என்று கேள்விப்பட்டீங்க, அதை பார்க்கலாம். அது மெடிடேஷன் அதுவள் செய்யல அந்த பிரெயின் பேஸ் ஆல்ஃபா தீட்டா ஸ்டேட்ஸுக்கு போகுது. அதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் சிங்க்ரோனைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நாங்கள் நினைக்கிறப்ப ஆசனா, நாங்கள் செய்கிற ஆசனா முத்திரைகள் டூ த ஸ்பெசிஃபிக், ஒரு கையிலேருந்து பெருவிரலால், அந்த ஒரு கை நடுவிரலால் மற்ற கை கொடுக்கறது, இல்லாட்டி மற்ற மாதிரி கொடுக்கறது, இது that helps the facilitate the equilibration of the two cerebral hemispheres. அப்படி நாங்கள் சயின்ஸில் ரிசர்ச் பண்ண வேண்டாம், அதை பார்க்கலாம். ஸோ எங்களோட ஹைப்போதீசிஸ் நாங்கள் நினைக்கிறோம் இந்த ஆசனா முத்ராஸ் ஹெமிஸ்பியர் சிங்க்ரோனைசேஷனை ஹெல்ப் பண்ணும் என்றால் அதில் kind of பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹெமிஸ்பிரிக் பேலன்ஸ்? இடது பக்கம் வலது பக்க பிரெயினையும் ஈக்குவலாக ஆக்டிவாக கொண்டு வந்தால் improve focus, memory and faster information processing. Emotionally நாங்கள் cortisol குறைக்குது, emotionally நாங்கள் balanced person-ஆ இருப்போம். Physically improve sleep quality, immunity improve ஆகும். அதால whole brain thinking to be handled daily stresses and past emotional triggers. So இந்த hemispheric balance வந்தால் நாங்கள் be a better able person using the whole brain. சயின்ஸ் ஸ்டடீஸ் இருக்குது, நேசர் சைக்கிளுக்கும் சயின்ஸ் இருக்குது. சயின்ஸ் ஸ்டடீஸில் பெட்டர் பெனிஃபிட்ஸ் காட்டி இருக்கிறாங்க. மற்றது சேக்காடியன் வந்தால் நாளுக்கு நாள், ஒரு நாளில் வேறு நேரங்களில் இல்லாட்டி ரிசர்ச் செய்து ஹியூமன் ஜீன், அதுக்கு ஒரு ஹியூமன் ஜீன் எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுது. மற்றது EEG என்று சொல்கிறாங்க, அந்த மூளை வேவ்ஸ், மூளையில் உள்ள வேவ்ஸை பார்த்து ஆல்டர்னேட்
பிரீதிங்கில் அந்த 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 மூளைகள் மாறுபடுறது, அது பாசிட்டிவாக மாறுபடுறதுன்றதை காட்டியிருக்கிறாங்க ஒரு இதில். ஸோ the modern சயின்ஸில் இதெல்லாம் இருக்கு. ஃபைனலி கேச்சிங் அப் டு த biological realities described in ancient cities. சித்தாஸ் அஸ்னா முத்திரையில் செய்கிற இந்த பெனிஃபிட்டை தனித்தனியாக எல்லாம் சேர்ந்து இல்லை. ஆசனா அவங்களுக்கு தெரியாது. இது நேசர் சைக்கிள் நோஸ்டல் ப்ரீதிங்க்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. எங்களோட நாள் ஒரு நாள் இரவும் பகலும் இன்டர்னல் கிளாக்கு பெனிஃபிட் இருக்கு, ஜீன்ஸ் இருக்குது. அது மாதிரி மூளையிலையும் சேஞ்சஸ் வருது. அந்த நாடி சோதனைண்டா அந்த நாங்கள் எங்கள்கிட்ட கைவிரலாலே இந்த மூச்சை மாற்றி எடுக்கிறது, ஒரு நோஸ்ல இருந்து எடுக்கிறது, இந்த மற்ற நோஸ்ல இருந்து எடுத்து விடுறது, அதெல்லாம் படிச்சு அந்த சயின்ஸ் இருக்குது. ஸோ எங்கட இது ரெண்டையும் சேர்த்து கோத்து எல்லாரையும் காட்டுறது. கிளாஸ்ல கதை கேட்க மெடிடேஷன் சொல்லியிருந்தாங்க. தாங்கள் செய்யும் போது மனம் அமைதியா வருது, இந்த ஆசனா செய்யும் போது மதம் அமைதியா வருது, தூக்கமும் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ தாட் I'll talk about this meditation a little bit. அதுக்கு முதல் நான் சொல்ல மறந்துட்டேன், ஹெமிஸ்பிரிக்கல் சிங்க்ரோனைசேஷன் சொன்னேனே, ரெண்டு பக்க மூளையும் ஒன்றுபடுத்தி கூட வேலை செய்விக்கிறது. அது இன்னொரு எக்ஸாம்பிள் யூசிங் த பெல் கேட்டு அந்த சத்தத்தை வார சத்தத்தை மனதுக்கு உள்ள போக விடுங்க. let the sound go inside and merge in your body. இதுக்குத்தான் எங்களோட கோயில் வழியெல்லாம் மணி அடிப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. மற்ற மெடிடேஷன் பெல் இருக்குது. ஸோ தட் ஹெல்ப்ஸ் த சிங்க்ரோனைசேஷன், போய் மனம் அமைதி அடை செய்யறது. அதுவும் மெடிடேஷன் தான். இந்த மெடிடேஷனும் நாங்கள் செய்கிற அஸ்னாமுத்திரம் ஒன்று. அஸ்னாமுத்திரில் மெடிடேஷன் இருக்கு, அதை விட கூட வருது. ஸோ மெடிடேஷன் பெனிஃபிட்ஸ் ஆசனா முத்திரையில செய்கிறபடியால் வரும், அதை விட கூட வரும். ஆனால் இது கட்டாயம் இருக்கும். மெடிடேஷனில் செய்கிற பெனிஃபிட்ஸை தான் இதில் போட்டிருக்கிறேன். ஹார்ட் நல்லா இருக்கும், இம்யூன் சப்போர்ட், இம்யூனிட்டி பெட்டராக இருக்கும், உங்களை பெயின் டொலரேஷன் பெட்டராக இருக்கும், நீங்கள் பெயினை தாங்குவது பெட்டராக இருக்கும். மற்றது நீங்கள் தூக்கங்களும் ரிலாக்ஸ் பண்ணுறது நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் சில பேர் சொன்னாங்களே நாங்கள் செய்யும்போது தூக்கம் வருதுண்டு, அப்போ நீங்கள் படுக்க போய்க்க செய்தால் தூக்கம் வராது, தூக்கம் வந்ததாக போயிட்டு மென்டல் இம்ப்ரூவ்மெண்ட், எமோஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது செய்ய மெடிடேஷனில் செய்ததுக்கு இதுக்கு முதலே கண்டு சயின்ஸ் ஸ்டடிஸ் இருக்குது. த பிரெயின் ஃபிசிக்கலி ரீஸ்ட்ரக்சர்ஸ், அது தன்படியே நியூரான்ஸ், அந்த மூளையில் இருக்கிற பிரெயின் செல்ஸ் more energetic and more efficient-ஆக வருது. அதை கண்டுபிடிச்சிருக்காது. எஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கு பக்க விளைவுகள் என்ன இருக்குமென்று இருக்காது. அதில் ஒன்று, சில பேர் ஆக்களை பொறுத்தது. சில பேர் என்னென்ன மெடிடேஷன் செய்யுங்க அட்வைஸ் பண்ணால் நான் என்னென்று இது சும்மா இருக்கிறது, எனக்கு சும்மா இருக்க முடியாது, எனக்கு பல யோசனை வருது, பழைய யோசனை வருது, அப்படி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் அப்படியான அவருக்கு ஒன்று சொல்ற வேணும், மொல்லமாக செய்யுங்க. முதல்ல ஒரு ஸ்டார்ட் வித் ஷார்ட் செஷன், ஃபியூ மினிட்ஸ், அப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போங்க. மற்றது இதை பற்றி இன்னொரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடி செய்தார்கள். அதில் கொஞ்சம் பேர் ஒரு தனி ரூமில் விட்டு கொஞ்ச நேரம் ஒன்றும் செய்யாமல் இருக்கு, ஒன்றும் செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யாமல் இருந்துங்கோ. அப்படி என்னும் செய்ய வேணுமெண்டா நீங்களே உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுங்க, அது நோகும் என்று சொல்லிவிட்டார்கள். அதில் பார்த்தால் அவர்களுக்கு அதிகமான பேருக்கு சும்மா இருக்க முடியவில்லை. சும்மா இருக்கலாம் பார்க்க தங்களுக்கே எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து கொண்டார்கள், நோவரை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுது எவ்வளோ கஷ்டம் சும்மா இருக்கிறது. ஆனால் அதன்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பழக வேணும். இனி என்ன மாதிரி இந்த அஸ்னாவை சயின்ஸோட கனெக்ட் பண்ணி இல்லாட்டி புது சயின்ஸ் ஸ்டடி செய்து கொண்டு வர்றது. உங்களுக்கு தெரியும், இந்தியா ஒரு சயின்ஸ் லெவலில் சில வருடங்கள் பிறகு அது சரியில்லை பொய் என்று சொல்லுவாங்க, அப்படி இல்லை இப்படி என்று மாற்றின்னு சொல்லுவாங்க. ஸோ சயின்ஸ் இஸ் கீப் ஆன் மூவிங் லைக் எர்த் வாஸ் ஃப்ளாட் என்று தான் முதல் நினைச்சு கொண்டிருந்தோம், இந்த குளோப் என்று சொன்னார்கள். ஸோ இப்பொழுது நாங்கள் குரோஸ் என்ற எங்களோட உடம்பு பாகங்களிலிருந்து எனர்ஜெட்டிக் சூக்ஷ்ம சயின்ஸுக்கு போய்கொண்டிருக்கிறோம்.
ஈவன் இந்த மாடர்ன் சயின்ஸ் அதில் படிக்க ஆரம்பித்திருக்கு, செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் செய்து கஷ்டமான, ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தை படிப்பது கஷ்டம். இது எல்லாத்திலும் பார்க்க எங்களோட டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட். இப்போ நாங்கள் ஆசனா செய்து முத்திரை செய்து போட்டு அல்லாட்டி மெடிடேஷனை செய்து போட்டு பட் என்னென்றாலும் ஒன்றை செய்து போட்டு நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறோம்ன்றது தான் அந்த பெஸ்ட் எவிடன்ஸ். ஸோ இனி இந்த இதுவில் செய்கிறதுக்கு இந்த நாங்கள் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணலாமென்று எல்லாரும் யோசிச்சு தங்களுக்கு தெரிஞ்ச வரையிலையும் அதுக்குள்ள கூட்டி செய்ய வேணும். அது கான்டாக்ட் ஒரு சென்டர்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் முதியோர் இல்லத்தில் செய்கிறீங்க, அந்த இடத்துல என்ன மாதிரி ட்ரையல் வைக்கலாம், இல்லாட்டி என்ன மாதிரி ஸ்டடி செய்யலாம், ரிசர்ச் ஸ்டடி, அதோட இஇஇ செய்யலாம், பிரெயின் வேவ்ஸை பார்க்குறதுக்கு செய்யலாம். அப்படி வந்துட்டு இதை பற்றி பரப்ப வேணும், பேப்பர்லையோ வேறு ஜேர்னல்ஸ் அதில் அதை பற்றி எழுதி பரப்பலாம். அதுக்கு எங்களுக்கு ஆக்கள், அந்த ரிசர்ச் செய்கிற ஆக்கள், அப்படியான ஆக்களை நாங்கள் கண்டுபிடிச்சு சேர்க்க வேண்டும். ஐ திங்க் இட்ஸ் எ குட் திங் டு ஸ்டடி ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. வாட் இஸ் கால்ட் ரெஸ்பிரேட்டரி சைனஸ் அரித்மியா. எங்களோட ஹார்ட் ரேட், இப்போ நீங்கள் உங்களோட பல்ஸை பிடிச்சி பார்க்கலாம். இந்த ஹார்ட் ரேட் எத்தனை பீட்ஸ் பர் மினிட்ன்றது நான் பார்ப்பேன். இந்த ஹார்ட் ரேட்ன்றது அது மூச்சு எடுக்கும் பொழுது, மூச்சு எடுத்து கொஞ்ச நேரம் பிடிச்சி கொண்டு இருந்தால் ஹார்ட் ரேட் ஃபாஸ்ட்டாக போகும், வேகமாக போகும். இப்போ இந்த அதை மூச்சை வெளியால் விட்டுட்டு பல்ஸை பார்த்தால் ஹார்ட் ரேட் குறையும். ஸோ அது ஹார்ட் ரேட் கூடுது, உள்ளுக்கு இழுக்கும் பொழுது குறையுது, வெளியால் வரும்பொழுது அது நார்மல். அதைத்தான் சொல்கிறது ரெஸ்பிரேட்டரி சைனஸ் அரித்மியான்ற. அது நீங்கள் இப்போ சும்மா தெரிஞ்சு வச்சா சரி. இது நாளைக்கு ஒரு நாளில் நேரத்துக்கு நேரம் மாறலாம். பட் இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியை பீட் டு பீட், சில வேளை அந்த ஒவ்வொரு பீட்டுக்கும் மற்ற பீட்டுக்கும் இடையில கால்குலேட் பண்ணி பார்ப்பாங்க. அதெல்லாம் பண்ண ஜஸ்ட் மென்ஷனிங். ஸோ திஸ் ஒன் சம்திங் கால் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி. ஸோ அந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி கூட இருந்தால் அவங்க சொல்லுவாங்க டான்சிங் ஹார்ட் இஸ் த ஹெல்த்தி ஹார்ட் என்று சொல்லுவாங்க. அந்த பீட்டுக்கு பீட் வித்தியாசம் வரும். ஆனால் இந்த வித்தியாசம் நார்மலாக இருக்கிற வித்தியாசம். சில வித்தியாசங்கள் இப்போ அரித்மியாண்டு வரும். அது ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன், வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன், அது கொஞ்சம் கூட இருக்கும். அது நார்மல் இல்லை. இது நார்மலாக இருக்கிறது. அந்த இடைவெளி கூடினால் ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி என்று சொல்கிற ஹெச்ஆர்வி மெஷர்மெண்ட் கொஞ்சம் கூட முதல் ஆசனா செய்யும் பொழுது, ஆசனா முத்திரை செய்யும் போது விளாண்டு பார்க்கலாம். அது செய்து முடிஞ்சு 3-4 மாதத்துக்கு பிறகு ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எவ்வளாண்டு பார்க்கலாம். அது கூடி இருந்தால் அது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணுறது. தட்ஸ் இண்டிகேஷன் ஆஃப் குட் ஹெல்த். இது கொஞ்சம் கஷ்டம். அதான் அட்லீஸ்ட் நோ தேர்ஸ் சம்திங் லைக் திஸ். ஸோ நீங்கள் வேற புத்தகங்களை படிப்பீங்க. ஸோ இதை மெஷர் பண்ணுறதுக்கு கஷ்டமான ஜோதிச்ச முதல் இகேஜி வேணும். இகேஜி பிறகு இகேஜி வேணும். இகேஜினா இசிஜி, எலக்ட்ரோ கார்டியோகிராம். ஹார்ட் கிராஃப் பார்த்துருப்பீங்களே, நான் முதல் காட்டின இதில் இதுதான் இசிஜி. அதை பார்த்து கால்குலேட் ஆனால் இப்போ நேற்று தான் இருந்தது. இப்போ இந்த ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி எல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு டே டு டே மெஷர் பண்ணி கொண்டு இருக்கு. எக்ஸசைஸ் செய்கிற ஆக்கள் அது ஆப்பிள் வாட்ச் காட்டும். மற்றது ஓரா ரிங் இருக்கு, அதை மோதிரம் மாதிரி போட்டு விட்டு இருக்குது. அதை மாதிரி 2-3 ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அன்றாட ஆக்கள் இப்போ சரியான எக்ஸசைஸ் ஃபெனாட்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. எக்ஸசைஸ் செய்து அவங்க கையில் போடுவாங்க, நெஞ்சில் போடுவாங்க அந்த மெஷின். அதில் இருந்தும் இந்த மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். So we have to find some experts about this cardiologists who knows more about this. And more important is funding resources. எங்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு சும்மா நடக்காது. எல்லாருக்கும் ஃபண்டிங் வேணும். சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபண்டிங் வச்சிருக்குது. அவங்க சில வேலை சேவ் பண்ணுவாங்க. இல்லாட்டி நாங்களே எல்லாம் சேர்ந்து ஃபண்டிங் செய்ய வேண்டி வரும். மற்ற யூனிவர்சிட்டிஸ் மற்ற இடங்களிலிருந்து கொலாபரேட் பண்ணி செய்யலாம்.
இத்துடன் இது முடிக்கிறேன். எனக்கு நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. விஷயங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்களே அதை யோசிச்சு அன்றாட வாக்கில் வேற விஷயங்கள் வரும் பொழுது நீங்கள் அதை இதை இன்னும் அதிகம் அறியலாம். இதில் பற்றி மற்ற விசாரணை செய்தும் வைக்கலாம். நன்றி.